அவனை பாத்தியா? அவன் அடையாளம் தெரியுமா? அடையாளம் தெரியுமா? தெரியும். என்ன உயரம் இருப்பான்? ஏன் உயரம் இருப்பான்? என்ன கலரு? என்ன கலரு? ஏன் கலரு? என்ன வயசு இருக்கும்? என் வயசு இருக்கும். பேர் சொன்னானா? சொன்னேன். என்ன பேர் சொன்னா? என்ன பேர் சொன்னா? ஸ்மார்ட்டா இருக்கு. நான் அவன்கிட்ட எந்த வம்பும் வச்சுக்கிறது. வண்டி அவங்க ஏரியா. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டனா ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும். நீ அடிச்சா அடி விழும், நான் அடிச்சா இடி விழும். வேற மாதிரி உடம்பு சல்லடை ஆயிடும். என்னடி க்ளோஸ் போயிங்க, அது வெக்கப்பட்ட ரொம்ப அழகா இருக்கும். அந்த கியூட்னஸ் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி வைக்கலான்னு தோணும். அதுதான் வந்து தலைவர் எம்ஜிஆர் இருக்கு. அதுக்கப்புறம் அதை நான் விஜய் எடுத்து பார்க்குறேன். Most charming actor that you can ever see on stage. விஜய் சார் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு? ஒரு வேர்ட்ல சொல்லுங்க பாப்போம். நெஞ்ச அறுத்து கொடுத்துருவேன். கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃபை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. A lion is always a lion. நம்பி தான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களா? இந்த எனர்ஜி பூரா இப்படியே போயிடக்கூடாது, வேற மாதிரி ஏதோ ஆகணும். மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போது, அது நிறைய அவருக்கு இருக்கு. நீ வேற கிளப்பி விடுற. எங்கும் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சங்களில், தமிழர் அல்லாதவர்களின் உள்ளங்களிலும் வாழ்க்கையில நிஜமான ஹீரோக்கள் சில பேர் தான். சினிமாலே ஹீரோ, விஜய் நிஜத்திலே ஹீரோ. எதையோ எதிர்பார்த்து உதவி செய்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறத நம்ம திருப்பி செஞ்சாலே போதும். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நாம ஒன்று செய்யணும். அதுக்காக தான் என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு உண்மைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவை. வெறும் ஆரம்பம் தான். ஏதோ ஒருத்தன் இந்த மூஞ்சியை பார்க்க முடியுமான்னு ஒருத்தன் சொல்லிட்டான். இந்த மூஞ்சியை நீ பார்த்தாண்டா ஆகணும். திரும்பி திரும்பி படம் அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான்டா பெருசு. நத்திங் பர்சனல், ஜஸ்ட் வெல்கம் பேக். எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒண்ணுனா உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் திரண்டு வந்தாங்க. அவர் என்னைக்குமே அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுல அது என்னைக்குமே கிடையாது. நானும் எனக்குன்னு சினிமாவில் ஒரு சின்னதாக ஒரு இடத்தை பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். டெஃபினட்டாக அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குலாம் நான் ஆசைப்படவே இல்லை. யாரா இருந்தாலுமே நம்ம தாண்டா இனிமே எல்லாம் அப்படின்ற ஒரு போதை வரும். அந்த போதை இன்று வரை தன் தலைக்கு ஏறாமல் பார்த்துக் கொள்வதுதான் விஜயின் வெற்றி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இல்ல சார், ஒத்தையா வந்து புகுந்து அடிச்ச மான்ஸ்டர். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு அந்த தளபதி டேக்.